ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடிங் மான்ஸ்டர் 400. இன்றைக்கி வந்து டேட்டு 12th டிசம்பர் 2020. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா போகிறோம். தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் தான் கிட்டத்தட்ட. ரொம்ப உள்ளே போக போகிறதில்ல கர்நாடகாவுக்குள்ளார. சிவான சமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், 2 பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் இதுவும் ஒரு குரூப் ரைடு தான். யார் யார் போகிறோம்னா நான், அப்புறம் மணி வந்துட்டுருக்கான் சித்தோட்டிலேருந்து, அப்புறம் புதுசாக வந்து ஒரு 4 பசங்க வராங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு. நான் இது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நாங்களும் வரேன்னு கேட்டாங்க. சரி வாங்க போகலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து வராங்க 4 பேருமே. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்து ரைடு போக போகிறேன். போயிட்டு அவங்கள பார்க்கலாம். நான் 6 மணிக்கு சத்தி வந்துடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அவன் 5:40 தான் ஃபோனே பண்ணான். ஆனால் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் கிளம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7 ஆச்சு. நேரம் பாதி வழி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/2 hour மணி வந்துடுவான். இப்போ அவங்க பசங்க வேறு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே மணி வந்தோடனே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணாரியில் இருக்கோம். மணி வந்துட்டான். வரல 6 மணிக்கு வர சொன்னேன். கரெக்டாக 7:30 மணிக்கு வந்திருக்கான். கொஞ்சம் லேட். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கூட புதுசாக வந்து ரைடர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என் பேர் ஆதிஷ், மேட்டுப்பாளையம். ஹாய் ப்ரோ, ஐம் விஷ்ணு, மேட்டுப்பாளையம். ஹாய் கைஸ், என் பேர் கார்த்திக் ஃப்ரம் காரமடை. ஹாய் கோகுல், காரமடை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக இப்போ ஒரு 4 பைக்கு போக போகிறோம். 6 பேர் கிளம்புறோம். வாங்க அப்படியே ரைடில் கன்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசனூர் போயிட்டுருக்கோம். காலையில் செம மிஸ்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடே வந்து சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக கிளைமேட் இங்கே கொஞ்சம் நேரம் இப்படி தான் இருக்கும், ஏர்லி மார்னிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளியர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோன்னா நேராக வந்து திம்பம் போயிட்டு கொள்ளைகால் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் வந்து கட் ஆகிட்டு கொள்ளைகால் போயிட்டு அங்கேருந்து தான் வந்து அந்த சிவான சமுத்திரம் அந்த பிளேஸுக்கு வந்து போக போகிறோம். செம மிஸ்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கைஸ், நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகாவும் கனெக்ட் பண்ணுற மெயின் NH ரோடே வந்து இந்த ரோடு தான். ஆசனூரை தாண்டி போனால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்நாடகா தான். எதனால் இந்த ரோட்டில் டிராஃபிக் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கேருந்து மைசூர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 157 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் வரும். இந்த ரூட் இல்லாமல் மைசூர் போகிறதுக்கு இன்னும் ஒரே ரூட் தான் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹொசூர் போயிட்டு பெங்களூர் போயிட்டு அந்த ரூட்டில் போகிறது தான். ஸோ அதனால தான் ரொம்ப சுத்தது. அதனால தான் வந்து இந்த ரோட்டில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிற காரணம். நீங்கள் ஒரு யூடியூப்பில் டைப் பண்ணிட்டு சத்தியமங்கலம் டு திம்பம்னு போட்டிங்கன்னாவே தெரியும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 லாரி வந்து பிரேக் டவுன் ஆகி இங்கே ஏதாவது டிராஃபிக் ஆகும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிராஃபிக்கான ரோடு இது. நம்ம இப்போ காலையில் நேரத்தில் போயிட்டுருக்கிறங்காட்டி அவ்வளோவா டிராஃபிக் இல்லை. நான் போன கொடைக்கானல் ரயில்லையே சொல்லியிருந்தேன் எல்இடியை மாற்றணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை இந்த வீக் ஃபுல்லாக, கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி. அதனால் வந்து எல்இடியை மாற்ற முடியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் எல்இடி போடணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஏர்பின் பென்ஸ் தாண்டி வந்துட்டேன். இன்னொரு 3 ஏர்பின் பென்ஸ் தான் இருக்குது. நான் திம்பம் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம சத்தியமங்கலத்தோட வியூ பாயிண்ட்டை காட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ மிஸ்ட் இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாது. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 27th ஹேர்பின் பெண்டு வந்தாச்சு. இதோட ஹேர்பின் பெண்டு முடியுது. இதுக்கப்புறம் ஹேர்பின் பெண்டு கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், மிஸ்ட்டை பொழந்து கட்டிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக யாரும் இந்த ரூட்டில் இப்படி ட்ரை பண்ணாதீங்க. நான் ஏன் இப்படி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பழக்கமான ரோடு. எந்த இடத்துல எப்படி டேர்னிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் வந்து வேகமாக போகிறேன். பின்னாடி வந்த பசங்க வந்து மெதுவாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் ரைடு போகிறதுக்கு சூப்பராக இருக்கா, அதனால தான் வேகமாக போகிறேன். ஸோ கைஸ், நம்ம திம்பம் ரீச் ஆகியாச்சு. இதுதான் வந்து அந்த திம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இடம். இந்த டீ கடை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஃபேமஸான டீ கடை. இங்கே வந்து இந்த தட்டு வடை, தட்டு முறுக்கு அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து செம ஃபேமஸ் இங்கே. கண்டிப்பாக யார் வந்தாலும் இங்கே நின்று டீ சாப்பிடாமல் போக மாட்டாங்க.
இப்போ நம்ம திம்பூர்மா தாண்டிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ்டெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அதுதான் வந்து இருக்கலே வந்து உயரமான இடம். ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து மிஸ்டாக இருந்தது. இனி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்லோப்பாக தான் இருக்கும். ஹில்ஸ் அவ்வளோவா முடிஞ்சுது. காட் ரோட்ஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற இறக்க இருக்காது, பிளெயினாக இருக்கும் இனிமேல். சத்தியமங்கலம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே எந்த டூரிஸ்ட் பிளேசஸுமே கிடையாது. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம் சத்தியமங்கலத்தில். பட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணணுன்னா இதை விட உங்களுக்கு ஒரு அருமையான இடம் கண்டிப்பாக கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசனூர், தலைமலை, தாளவாடி, அப்புறம் கடம்பூர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளேசஸ் இருக்குது. நீங்கள் இங்கே காட்டேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது. கடம்பூரில் அவ்வளோவா காட்டேஜஸ் இருக்காது. மற்றபடி ஆசனூர், தலைமலை, தாளவாடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டேஜஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரக்கூடிய பிளேஸ் வந்து சத்தியமங்கலம் தான். அனிமல்ஸ் கிராசிங் நீங்கள் நிறையா பார்க்கலாம். நம்ம பண்ணாரி செக் போஸ்ட்டில் கிளம்பணும் இல்லையா, அந்த செக் போஸ்ட்லேருந்தே உங்களுக்கு அனிமல் கிராசிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கைஸ் நேராக போனோம்னா ஆசனூர். இப்போ வந்து நம்ம கொள்ளைகால் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மாடு வழிவிடு 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 வழிவிடு. இந்த ரூட்டில் கூட நீங்கள் ஊட்டி போகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி ஆசனூர் வழியாக மேலே ஏறிட்டு அப்படியே குண்டல்பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அது வழியாக போயிட்டு பந்திப்பூர்லேருந்து மசனகுடி டு ஊட்டி அந்த ரூட்டில் போகலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் விலாக் வந்து அந்த ரூட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அரைப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக காட்டேஜஸ் தான். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டீ கடையில் வந்து கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு காட்டேஜஸ் வந்து சொல்லிடுவாங்க. பெர் ஹெட் வந்து மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அப்புறம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். வித் ஸ்விம்மிங் பூலோட கூட காட்டேஜஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணணுன்னா செம்மையான இடம் சத்தியமங்கலம் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொள்ளைகால் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவான ரோடு தான். ஒரு சிங்கிள் வண்டி போகக்கூடிய ஒரு லாரியோ பஸ்ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நின்று தான் சைடு விடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சின்ன ரோடு தான். பட் ரோடு வந்து உண்மையிலேயே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். 2 சைடு ஃபுல்லாக மரம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ எந்த இடத்துலையுமே வண்டி நிறுத்த போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சத்தியமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 140 கிலோமீட்டர்ஸ் அந்த சிவானசமுத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு. என்ன பிரச்சனைனா ரிட்டர்ன் வந்து நாங்கள் பகல்லையே வந்துடணும். நைட் ஆயிடுச்சுன்னா இந்த ரோட்டில் அலோவும் பண்ண மாட்டாங்க கீழே இறங்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நைட் டைமில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேஃப்டியே கிடையாது. முக்கியமாக பைக்கில், காரு அப்படின்னா கூட ஏதோ சமாளிச்சிடலாம். ஏன்னா அனிமல்ஸ் கிராசிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற ஹில்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா யானை தொந்தரவு தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா சிறுத்தை எல்லாம் நிறையா இருக்குது. சிறுத்தை, நரி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணோம். 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுத்தை ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டில் இருந்த போலீஸாகவே ஒருத்தரை வந்து அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரிக்ட் மீன்ஸு கொஞ்சம் அந்த கேமராலாம் உள்ளே வச்சு அதை கண்காணிக்க ஆரம்பித்து அதை முடிஞ்ச அளவுக்கு ரோட்டுக்கு வராமல் இப்போ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 months 3 months ஒருக்கா பார்த்திங்கன்னா அந்த சிறுத்தை வந்து நீங்கள் ரோட்டில் இருக்கிறத வந்து வீடியோ ஏதாவது போட்டே இருப்பாங்க சிறுத்தை ரோட்டில் இருக்கிற மாதிரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5th ஹேர்பின் பெண்டு, நம்ம இப்போ 27 ஹேர்பின் பென்ஸ் தாண்டி வந்தோம்ல, அதில் 5th ஹேர்பின் பெண்டில் 2 சிறுத்தை வந்து நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது. அதெல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும். கொள்ளைகாலுக்கு ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பியும் மிஸ்ட்டு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனைனா இப்போ மிஸ்ட்டு ஓவராக இருக்கிறனால வைசர்லலாம் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது. மிஸ்ட்டோட தண்ணி வந்து அப்படியே ஹெல்மெட்டில் படிஞ்சு அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கு. நான் வந்து வைசர் ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். இருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் எப்படி அந்த தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க வைசரை க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா ஃபுல்லாக வைசர் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்குது. எனக்கு வைசரை க்ளோஸ் பண்ணால் சுத்தமாக ஒன்றும் தெரியல, நேரான ரோடு தான். பார்த்தீங்களா வைசரை க்ளோஸ் பண்ணால் வைசர் ஃபுல்லாக தண்ணியாக அப்படியே இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபாரஸ்ட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் தாண்டி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. சூரிய வெளிச்சம் வந்து சும்மா ஜம்முன்னு அடிக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் வர வழியில் செக் போஸ்ட்டெல்லாம் இருந்தது. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, கர்நாடகா செக் போஸ்ட்டு ரெண்டுமே இருந்தது. தமிழ்நாடு செக் போஸ்ட்லேயே வந்து சொன்னாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன். எதனால் அவங்க சொன்னோன்னு ஆஃப் பண்ணுன்னா, ஏற்கனவே நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து ஒரு 20,000 ரூபா ஃபைன் கட்டி தப்பிச்சோம் பொழைச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன். திருப்பியும் நாம் ஏதாவது வீடியோ எடுத்து போட்டு அதுவும் வெளியூர்காரனா கூட கஷ்டம். யாரா போய் வெளியூரில் போய்ட்டு அவனை பிடிச்சிட்டு கறந்து விட்ருவாங்க. நான் உள்ளூர்லேயே இருக்கிறங்காட்டி ஈஸியாக வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க ஏதாவது பிரச்சனைனா. ஸோ அந்த காரணத்தினால கேமராவை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்ட வந்து கவர் பண்ண முடியல. ஸோ கைஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு கிடையாது. இனிமேல் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட்ஸ் தான் 2 சைடுமே. அதனால் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்கலாம். இங்கே வந்து முக்கால்வாசி என்ன விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மக்காச்சோளம் போடுவாங்க. இங்கே வந்து தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. பட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப கம்மி. என்ன விவசாயம் பண்ணாலும் அதை கீழே கொண்டு போய்ட்டு, இப்போ ஒரு கரும்பே போட்டாலும் அதை கீழே கொண்டு போய்ட்டு அந்த கரும்பு ஆஃபீஸில் போடுறதுக்குள்ளார இவங்களுக்கு வந்து அதுலேயே வந்து அந்த பாதி கூலி போயிடும் கஷ்டப்பட்டதில். ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து விவசாயம் பண்ண மாட்டாங்க. பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கம்பு, சோளம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது போட்டு விட்ருவாங்க. டாட்டா டாட்டா டாட்டா. மாடு வழிவிடு 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 வழிவிடு. டாட்டா 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 டாட்டா. சார் இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களாம் செம்ம ஜாலியாக இருக்காங்க. நம்மளை பார்த்தோன்னா எல்லோரும் ஓடி வந்து டாட்டா கட்டுறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் வெயில் வந்து சுத்தமாக ஃபீலே ஆகலை. இன்னமும் வந்து அந்த ஒரு சில்லான ஒரு ஃபீலிங், சில்லான ஒரு கிளைமேட்டு தான் வந்து இங்கே இருக்குது. வெயில் வந்தாலும் அந்த வெயிலுக்கு உண்டான ஒரு ஃபீலிங் கிடையாது. இன்னும் குளிர் தான் அடிக்கிறது சொல்லப்போனால். ஸோ கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கங்கனா சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து மேப்பில் போட்டிருக்கேன். இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அங்கே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் நாங்கள் ஃபைனலாக வந்து கங்கனா சுக்கி ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல். அதனால் வந்து கோப்ரோவில் வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கங்கனா சுக்கி ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து கீழே போக அலோடு கிடையாது. இதுதான் வந்து நம்ம காவேரி ரிவர் தெரியுங்களா, அந்த காவேரி ரிவர் வரக்கூடிய தண்ணி இங்கேருந்து தான் வந்து நமக்கு ஒகேனக்கலுக்கே வந்து தண்ணி வந்து சப்ளை ஆகுது. இங்கேருந்து ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல்லேருந்து நம்ம மேட்டூர் டேமுக்கு வந்து தண்ணி வருது. பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு, வேறு லெவல் இருக்குது இந்த இடம். 2 இடத்துலேருந்து தண்ணி ஊற்றுது. அந்த இடம் ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக மழைங்கிறங்காட்டி வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே நின்றுட்டு பார்க்குறாங்க. அதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு, இந்த ஃபால்ஸுக்குரிய வியூ பாயிண்ட்டு. நான் என்ன அங்கே போயிட்டு தெளிவாக காட்டுறேன். ஸோ கைஸ் கங்கனாச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து டைம் போனதே தெரில. 10 மணிக்கு வந்தோன்னு தெரில. 10 மணிக்கு வந்தோன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் அசால்ட்டாக போயிடுச்சு. செம்ம பிளேஸு ஏன்னா செம்ம இது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து லைட்டாக அப்படியே வெயில் சோதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபால்ஸை விட்டு நாங்கள் கிளம்புறோம். நான் வரும்போது கோப்ரோ சார்ஜ் இல்லாதங்காட்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் கங்கனாச்சுக்கிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து வேறு அடுத்ததான் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாராச்சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர்ஸுக்கு இங்கேருந்து போகிற ரூட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோட பேக் சைடு இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து அந்த சைடு பார்த்தோம். இப்போ வந்து இன்னும் அதோட பேக் சைடு வந்துகிட்டு இருக்கோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. இந்த தண்ணியும் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு கீழே வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் டேம். அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து இந்த தண்ணி. அந்த டேம்லேருந்து வந்து தான் இந்த ஃபால்ஸ் மாதிரி அப்படியே உருவாகி அப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம ஒகேனக்கலுக்கு. கேஆர்எஸ் டேம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அந்த தமிழ்நாடு கர்நாடகா தண்ணி பிரச்சனை வந்ததுன்னா அந்த டேம்னால தான் வரும். அந்த டேம்லேருந்து தான் நமக்கு தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இது. இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி தேங்கியிருக்கு. இங்கேருந்து அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஃபால்ஸ்லேருந்து நம்ம ஒகேனக்கல் போகுதுன்னு பார்த்துக்கிங்களேன். ஒன்றும் இங்கே பேசவே இல்லைங்க. இப்போ தாங்க மரண பங்கமாக ஏமாற்றப்பட்டேன் நான். கீழேயே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம், மேலே வந்து அடிச்சுக்கலான்ட்டு வந்தோம். அந்த கங்கனா சுக்கிலேருந்து இப்போ பராத் சுக்கி வர வேலையில் ஒரு பெட்ரோல் பங்க்கில், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். 800 அடிக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு 200 அடித்தான். 200 இல்லை 800 அடிக்க சொன்னேன். அப்புறம் திருப்பி 600 அடித்தான். ஏற்கனவே டேங்க்கில் ஒரு பாயிண்ட் பெட்ரோல் காட்டிகிட்டு இருந்தது. 800 அடிச்சிருந்தா டேங்க்கு ஃபுல் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3/4 டேங்க்கு கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 500 தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு 300 பெட்ரோல் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கவும் இல்லை, கேட்கவும் முடியாது. ஸோ கைஸ், பாராச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. 4 பேர் 4 பைக்கு. ಕೋವಿಡ್ ಟೆಸ್ಟ್ ಇಲ್ಲಣ್ಣ, ಅದೆಲ್ಲ ಇದು ಇಲ್ಲಣ್ಣ. ಯಾವಾಗ ಕೋವಿಡ್ ಇಲ್ಲಣ್ಣ? ಅಲ್ಲ ಕೋವಿಡ್ ಇಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾವ್ರೆ, ಮಾಡಿಸ್ಕೊಳ್ಳಿ. எடுக்கணுமா? கோவிட் டெஸ்ட் எடுக்கணுமாண்டா மக்களே? கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்க. கோவிட் எனக்கு இது தூக்கிட்டு போய் கர்நாடகா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இது போட்டுற போகிறானுங்க. ஐயோ, அது வேறு பயமாக இருக்குது. செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அந்த 10 ரூபாய் கட்டிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க. கடைசியில் அந்த டெஸ்ட்டும் எடுக்கலை. ஏதோ ஓடிபி வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்கன்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. 1/2 மணி நேரம் நின்னோம். அந்த டெஸ்ட் எடுத்தாவது தாட்டி விட்டுருந்தா பரவாயில்ல. சாவடிக்கிறாங்க. ஸோ இந்த பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸோட பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பைக்கை பார்க் பண்ணுவோம். ரைட் சைடில் தான் வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்படியே நடந்து போயிட்டு அந்த ஃபால்ஸை காட்டுறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து கங்கனா சுக்கியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வாட்ரு. அந்த ஃபால்ஸை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் என்ன கீழே இருக்குது. நான் என்ன கீழே போயிட்டு தெளிவாக காட்டுறேன். ஸோ கைஸ், பாராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. அப்படியே கீழே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருந்தது. அந்த ஒரு ஆற்றுல மட்டும் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், அந்த ஃபால்ஸ்லேருந்து வர வழியில் ஒரு பெரிய ஆறு மாதிரி இருந்தது. இங்கே நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் பைக்கெல்லாம் ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு அப்படியே இங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் செமையாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இங்கே பரிசல் சவாரி கூட இருக்குது. யாராவது ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணலாம். நாங்கள் பரிசலில் போக போகிறதில்ல, குளிக்கலான்ட்டு இருக்கோம். செம பிளேஸுங்க. ஆனால் அது அடிக்கிற வெயிலுக்கு குளித்தோம்னா வேற மாதிரி இருக்கும். தம்பி, என்ன குளிக்க போகிறீங்களா?
தலைகீழாக தான் குதிப்பேங்கிறாங்க, என்ன சொல்கிறது. டேய் விஷ்ணு, விஷ்ணு ஆழம் இல்ல, அப்படியே கையை காலை மட்டும் இழு. பரவாயில்லடா, அப்படியே இழுடா. ஸோ கைஸ், இந்த இடத்துல இருந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதோட கீழே இறங்க போகிறோம். எப்படியும் கீழே இறங்குறக்கே எப்படியும் இன்னொரு 3 மணி நேரம் வேணும். ஃபுல்லாக ஹில்ஸு. காலையில் பார்த்துருப்பீங்க, செம மிஸ்ட்டு. கண்டிப்பாக இப்போ மிஸ்ட் இருக்காது. இப்போயே பார்த்திங்கன்னா செம வெயில் இங்கெல்லாம். அப்படியே குளித்ததுக்கு டைம் போனதே தெரில. அவ்வளோதான், கிளம்பிகிட்ருக்கோம். அப்படியே பைக்கில் போக கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. இப்போ வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு வந்து இப்போ தானே நல்லா சாப்பிட்டோம். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டதுக்கு செம்மையாக தூக்கம் வருது. ஏதோ ஒரு மரம் நல்லா பார்த்து படுத்தலாமான்னு தோணுது. பட் இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3 o'clock ஆகுது. எப்படி ஒரு 6 o'clock கீழே இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ கைஸ், காலையில் மிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்த கவர் பண்ண முடியல. இதுதான் வந்து சோலார் பவர் பிளான்ட்டு. நம்ம இந்த கொள்ளையகால், சத்தியமங்கலம் டு கொள்ளையகால் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். 2 சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலார் பேனலாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டூ இன்ட்டு 50 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டுன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தான். இந்த இடத்துல வந்து நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டோ இல்லை வேறு பவர் பிளான்ட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோலார் பவர் பிளான்ட் வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக கரண்ட் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த நேர் வந்து சோலார் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. டைம் வந்து 4:30 ஆகுது. கர்நாடகாவிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். ரோட்டை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. சும்மா ரோடு பலன்னு இருக்குது. என்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. பட் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். தமிழ்நாடு ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் நிறையா இருக்குது. கர்நாடகா ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கரில் தான் ரோடே இருக்குது. இருப்பீங்க, குரங்குக்கு வந்து நடு ரோட்டில் வாழைப்பழத்தை போட்டு வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. வாழைப்பழத்தை போடுறீங்க, கொஞ்சம் ஓரமாக தூக்கி போகலாம்ல. வாழைப்பழத்தை நடு ரோட்டில் போட்டு போயிருக்காங்க. குரங்கு உட்காந்து நடு ரோட்லேயே சாப்பிட்ருக்கு. அப்படியே ஒரு கார்காரன் வந்தான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி வேறு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 குரங்காவது காலி ஆயிரும் அந்த இடத்துல. ஹில் ஸ்டேஷனில் முடிஞ்ச அளவுக்கு அனிமல்ஸுக்கு யாரும் ஃபீடிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓரமாக தூக்கி காட்டுக்குள்ளார வீசிடுங்க, அது போய் எடுத்துக்கும். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகுது. திம்பத்தை வந்து இப்போ தாண்டிட்டோம். இன்னும் வந்து சத்திக்கு ஒரு 24 kilometers இருக்குது. இன்னும் 27 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. இந்த 27 ஏர்பின் பென்ஸ் மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இந்த ரைடு வந்து இதோட முடிய போகுது. ஸோ இவ்வளோ தூரம் ஓட்டினதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. இந்த ஒரு கடைசி ஒரு 24 kilometers வந்து கிராஸ் பண்ணுறது தான் வந்து ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதாக அர்த்தம். ஸோ எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுவோன்னு நினைக்கிறேன். நான் தான் முன்னாடி போய்ட்டுருக்கேன், அதனால் மெதுவாக தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏன்னா இந்த டைமில் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம ஹில்ஸ் ரோட்டில் மட்டும் நம்ம கீழேருந்து மேலே வரவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மேலேருந்து கீழே வரவங்க வந்து நின்று தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். இப்போ பாருங்கள், எல்லாருமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். லோடு இல்லாத லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கிராஸ் ஆகிரும். லோடட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஒரு செகண்ட் அப்படியே நின்று ரிவர்ஸ் போய் தான் வந்து திருப்பியும் வருவாங்க. ஸோ அதனால் வந்து மேலே வர வெஹிக்கிள்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பாருங்கள், லைனாக வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கைஸ், நான் காலையிலேயே சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து எதனால் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்கள், லாரி வந்து திருப்ப முடியாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டாங்க. 2 crane வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்டில் அப்படியே லாரி வந்து கவுந்துரும் சென்ட்ரல் ரோட்டில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். ஸோ அந்த ரோட்டில் வரும்போது தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக வாங்க. அதே மாதிரி ஹேர்பின் பெண்டில் சைடு எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. 6 o'clock தான் கீழே வருவோம்னு நினச்சோம். ஒரு 1/2 hour முன்னாடியே கீழே வந்துட்டோம். ஸோ இதோட பசங்க வந்து மேட்டுப்பாளையம் அப்படியே கிளம்புறாங்க. ஓகே தம்பி, பாய் பாய் பாய். மணி மட்டும் என் கூட வர போகிறான். சத்தியோட அவனும் கட் ஆயிடுவான். ஸோ அதுதான் நம்ம கோட்டை இது. இதோட வீடியோ எடிட் பண்ணுற நேரம் வந்துச்சு. வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு பட்ஜெட் மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். பஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரைடு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஃபைனலாக வந்து பட்ஜெட் மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு வந்து ஒரு 800 செலவாயிருக்கு. அப்புறம் காலையில் சாப்பிடல, மத்தியானம் மட்டும்தான் சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பிட்டது ஒரு 100 rupees. அப்புறம் டீ அது இதுன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 50 rupees. டோட்டலாக வந்து 950 rupees. 350 kilometers டோட்டலாக வந்து இன்றைக்கி ரைடு பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.